உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த மெசேஜ் இப்போ நம்ம பேச போகிற காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு இன்டர்செசருக்காகவும் பிரேயர் வாரியர்ஸ்க்கான மெசேஜ்னு சொல்லலாம். நீங்கள் இந்த இன்டர்செசர்ஸ் முக்கியமாக சபைகளுக்கு கீழே இருக்கிற, சபைகளுக்குள்ளே இருக்கிற, லீடர்ஷிப் கீழே இருக்கிற இந்த இன்டர்செசர்ஸ், பிரேயர் வாரியர்ஸாக இருக்கிற உங்களுக்கான இந்த மெசேஜ். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இது நீங்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். என்னன்னா, ஒரு இன்டர்செசர் ஆர் அ பிரேயர் வாரியர், நீங்க when you stand with the leadership, நீங்க ஒரு லீடர்ஷிப்புக்கு கீழே இருக்கிற பட்சத்துல நீங்க அவர்கள் சொல்லுகிறதுக்கு சப்மிட் பண்ணி நீங்க தரப்புல நிக்கிறவர்களா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இன்டர்செசர்ஸ் ஒரு சபைக்கோ இல்ல ஒரு ஊழியத்துக்கோ ஒரு பெரிய தூணா இருக்கிறீங்க. இந்த மாதிரி தூணா இருக்கிறவர்களுக்கும் சில அட்டாக்ஸ் வரதா செய்யும். என்ன அட்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட நேரடியா வந்து பிசாசு வந்து நீ வந்து இந்த பாவத்துல விழ அந்த பாவத்துல விழுனா நீங்க விழ போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பிரசன்ஸ்ல இருந்து பழகி இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்றது. வேதத்தை அடிக்கடி வாசிக்கிறவர்களா இருக்கிறீங்க. ஸோ அதனால உங்களை அந்த விஷயத்துல ஏமாற்ற முடியாது. ஸோ பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு எது பிரியமான காரியமோ அதுலதான் வந்து டிசப்ஷனை கொண்டு வருவான். அதாவது ஏமாத்துறத கொண்டு வருவான். எங்க கொண்டு வருவான்னா, உங்களோட லீடர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் தான் இந்த அட்டாக்கே கொண்டு வருவான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு. இத பல இடங்கள்ல நான் எல்லா சபைகளையும் சொல்லல, எல்லா இன்டர்செசர்ஸையும் சொல்லல, எல்லா லீடர்ஷிப்பையும் சொல்லல. ஆனா சில சபைகள் இப்படி இருக்கதான் செய்யுது. என்னன்னா, தான் பேர்ல தப்பே இருந்தாலும் லீடர்ஷிப்ல ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ப்ராஃபெட்டா இருக்கலாம், அவர்கள் மேல இருக்கிற தவறாவே இருந்தாலும் அதை தன்னுடைய இன்டர்செசர்ஸ் மூலியமா இல்ல பிரேயர் வாரியர்ஸ் மூலியமா தனக்கு சாதகமாய் ஜெபித்து கொள்ளுகிற, இல்ல அதை ஜெயம் எடுக்கிறதுக்கு இன்டர்செசர்ஸை பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு அவல நிலை இருக்கதான் செய்யுது. இது வந்து ஒரு ரொம்ப சேடான ஒரு ட்ரூத். நீங்க இதை நான் சொல்லும் போது நீங்க அஃபெண்ட் ஆகாம இதை முழுமையா இந்த மெசேஜை நீங்க கேட்கும் போது இப்படி ஒரு காரியத்துல இப்படி ஒரு ட்ராப்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது தெரிந்து கொள்ளலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளும் போது நீங்க ஒருவேளை நல்ல லீடர்ஷிப்ல இருக்கீங்கன்னா, யோசிக்காம உங்களோட லீடர்ஷிப் நீங்க கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றிலும் ஜப காரியங்கள்ல இன்டர்சீட் பண்றதுக்கு முழுமையா நீங்கள் அதற்கு இடம் கொடுங்க. அவர்களுக்கு பெரிய தூணா இருங்க, சப்போர்ட்டா இருங்க. அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க தவறான ஒரு நடத்துப்புல அவர்கள் தவறானவர்கள் சொல்லல, அந்த லீடு தப்பா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு டிசர்ன்மெண்ட்டுக்குள்ள நீங்க வர வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டை நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஊழியக்காரருக்கு நீங்க கீழே இருக்கும்போது அவர்கள் மீது நீங்க அதிக மிகுந்த அன்பும் ஒரு ரெவரன்ஸும் உடையவர்களா இருக்கிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, பிசாசானம் ஃபர்ஸ்ட் பண்ற ஒரு காரியம் சோல்டை அப்படின்னா என்னன்னா, அவர்கள் சொல்லுகிறதை யோசிக்காம, எந்த விதத்திலையும் ஆராய்ச்சி பண்ணாம, எந்த விதத்திலையும் அதை குறித்து செகண்ட் ஒப்பீனியன் இல்லாம நீங்க அதில் அவங்க சொல்றத அப்படியே 100% நீங்க எடுத்து அதற்கு ஜெபிக்கிறது. அது ஆக்சுவலா கர்த்தர் அப்படிதான் நியமித்து வைத்திருக்கிறார். அதுதான் சரி. ஆனா ஒருவேளை அந்த லீடர்ஷிப் தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே சொல்லிட்டையா மாறிடும். அதாவது அவர்களுடைய சுயநலத்துக்காக, அவர்களுடைய தவறான இன்டென்ஷன்ஸ்க்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட ஜபங்கள் ஒரு சோலிஷ் பிரேயரா மாறிடும். ஆவி ஸ்பிரிட் ஃபில்டு பிரேயரா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சோலிஷ் பிரேயரா மாறிடும். அதாவது உங்களுடைய ஆத்மாவிலிருந்து நீங்க ப்ரே பண்ணுவீங்க, ஆவியிலிருந்து ப்ரே பண்ண மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சோல்ட்டை இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி நான் இதை கண்டுபிடிச்சிக்கலாம்? நான் வந்து என்னோட லீடர்ஷிப்க்கு கீழ்ப்படியணும், நான் அவர்களை பயங்கரமா நேசிக்கிறேன், அவர்கள் சொல்றது எல்லாமே சரின்னு நான் நம்புகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை அங்க அர்ப்பணிச்சு வச்சிருக்கிறேன், ஏன்னா அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை படிதான் நம்ம நடந்துக்க போறோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற பட்சத்துல நான் இதை தெரிந்து கொள்வது? அப்படிப்பட்டதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் சொல்லிட்டு, ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நீங்க ஜெபிக்கிற பட்சத்துல நீங்க ஆவிக்குள்ளானவர்களாவே இருந்தாலும் உங்களோட டிசையர் ஓவர் கம் பண்ணும். என்ன டிசையர் வில்
லைக்கிங் இது எல்லாமே ஒண்ணுதான். இப்போ வந்து சோல்ல 3 பகுதி இருக்கு. ஆத்மாவுல 3 பகுதி இருக்கு. எண்ணங்கள், உணர்வுகள், அதுக்கப்புறமா சித்தம். சித்தம், டிசையர் இது எல்லாமே ஒண்ணுதான். ஸோ நீங்க அதிகப்படியா உங்களுடைய ஊழியக்காரனை நீங்க நேசிக்கிறது மூலியமா, ஊழியக்காரியை நீங்க நேசிக்கிறது மூலியமா என்ன ஆகும்னா, அவங்க ஒருவேளை தவறான ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு ஜெபிக்க சொன்னாலும் நீங்க அத செய்வீங்க. அது நிறைவேறும் சேட்லி. எப்படி நீங்க சொல்றீங்க, நான் வந்து ஆவியிலேருந்து இப்ப ஜெபிக்கலன்னா, அப்புறம் எப்படி இது நடைபெறும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெனசிஸ் 11 ஆதியாகமம் 11 4 6 கூட சொல்லலாம். நான் படிக்கிறேன். இது வந்து என்னன்றது நமக்கு தெரியும். பாபேல் கோபுரம். இங்க பாத்தீங்கன்னா, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். எதுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னா, அவரே இறங்கி வந்து இந்த கலைச்சு விடணும் அப்படின்னு இந்த பாஷையை தாறுமாறாக்கி இப்போ நம்ம பல பாஷைகள் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு அது இம்பாக்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்ப அது இதுல ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க, நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் சிதறி போகாதபடிக்கு. ஆனா ஒரிஜினலா காட்ஸ் வில் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆதியாகமம் 1:28 என்ன சொல்லியிருக்காரு? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். சோ கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, நீ பெருகணும், பரவணும். அதுதான் காட்ஸ் வில். ஆனா இங்க இவர்கள் சோல்ல டிசைட் பண்றாங்க, ஸ்பிரிட்ல இருந்து டிசைட் பண்ணல, காட்ஸ் வில்ல இருந்து டிசைட் பண்ணாம தன்னுடைய சோல்ல ஒரு பகுதி தான் வில் இல்லையா? அவர்கள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஓகே நம்ம வந்து இப்படி வந்து எங்கேயும் போகாம இங்கேயே ஒரே இடமா இருந்து நம்ம இதே இடத்துல கட்டி நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா, அதை ஏதாவது கட்டிட்டு போறாங்க, அப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எப்படியும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பிரிஞ்சா போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவரே இறங்கி வந்து பாஷையை தாறுமாறாக்குற அளவுக்கு அவர் இறங்கி வர வேண்டியதா இருந்தது. ஏன்னா அந்த சோலிஷ் பிரேயர், சோலிஷ் எஃபர்ட்ஸுக்கு ஒரு பலன் உண்டு, அது நடக்கும். நீங்க ஒரு சிலருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக ஒரு குடும்பமோ இல்ல ஒரு நபரோ வராங்க, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நல்ல விஷயம், ஜெபிக்கணும். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர்களை தொடும் ஆண்டவரே, அவர்களை நீங்கள் தொடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அவர் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும், அந்த இடத்துல இல்லாதபடிக்கு செய்யும். அப்படிலாம் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உங்க எண்ணத்துல என்ன இருக்கு, என்ன நினைச்சு நீங்க அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை நீங்க வந்து அவரை தொடணும் போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல இருக்கு, ஒரு 6 மாசம் படுத்த படுக்கையா கிடக்கணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல இருக்கு. ஆனா இன்னொன்னு வந்து அவங்க இராதபடி செய்யும், அந்த எதிர்ப்பு இல்லாதபடி செய்யும். அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு மரணம் வரணும், அவங்க குடும்பமே காலி ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு அதை ஒரு பிக்சரைசேஷனா உங்க மண்டையில இருந்து நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பட்சத்துல அது நீங்க சோலிஷ் பிரேயர் தான் பண்றீங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரேயர் பண்ணல. இட்ஸ் அ சேட் ட்ரூத். நீங்க இதுக்காக நீங்க அஃபெண்ட் ஆகுறதுக்கு பதிலா இந்த முழுசா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுல நம்ம வெளியே வந்துடலாம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சோலிஷ் பிரேயர் என்னன்னா, அப்படி ப்ரே பண்ணாலும் நடக்குமா? ஆமா நடக்கும். அதனாலதான் தேவனை இந்த இடத்துல பாருங்க, இவங்க ஏதோ கட்டிட்டு போறாங்க அப்படின்னு விடல. இவங்க சோலிஷா இவங்க பண்ற ஒரு வேலையை தேவன் இறங்கி வந்து தடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு விச் கிராஃப்ட். இந்த இவ்வகை பிரேயர் வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு விச் கிராஃப்ட். விச் கிராஃப்ட்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் ஈக்குவலன்ட். அது நிறைவேறதா செய்யும். ஆனா அதுல ஆவியானவர் இருக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த வசனத்தை பார்ப்போம். நீங்க சரியான லீடர்ஷிப்ல இருக்கீங்களான்றதையும் இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க தொடுங்க, நீங்க வந்து அங்க அடிங்க, அங்க வந்து ஒரு மரணம் வரணும்ன்ற மாதிரி இல்ல, அவர்களுக்கு
ஃபிசிக்கலாக ஒரு பாதிப்பு வரணுன்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் லீடர்ஷிப் உங்களுக்கு போதிக்குதோ இல்லை உங்களை நடத்துதுன்னா தென் தெர் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். அந்த இடத்துல இன்டர்செசர்ஸ் ஆகிய உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அட்டாக் தான், அது ஒரு ட்ராப் தான். அதில் நீங்கள் மாட்டாமல் தப்பிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன், அப்போ உண்மையான லீடர்ஷிப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி உங்களை நடத்துவாங்க, இன்டர்செசர்ஸை எப்படி நடத்துவாங்கன்னா எஃபிஷியன்ஸ், அதாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க நமக்கு எதிரி எந்த மனுஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லீடர்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க கரெக்டா இருக்கீங்க. இல்ல நீங்க அவங்கள அடிங்க, தொடுங்க ஆண்டவரே, அங்க வீட்டுல ஒரு மரணம் வரணும், அந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும், அது பிசிக்கலா நடக்கணும், அது ஒரு ஹியூமனுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தென் தெர் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம்.